ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் தனா. கோயம்புத்தூர்ல நடந்த அந்த கொடூர சம்பவம் தான். 10 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அந்த குழந்தை வந்து இறந்திருக்கு. ஸோ இதுல என்ன கொடுமை அப்படின்னா, அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணி சாகடிச்ச அந்த ஒரு நபர் போலீசாருடன் சேர்ந்து அவரும் வந்து குழந்தைய தேடியிருக்காரு. இது ரொம்பவே வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அ பாப்பா விளையாண்டுட்டு இருந்திருக்கா. அப்போ வந்து அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்தி அப்படின்றவரு வண்டியில கூட்டிட்டு போயிருக்காரு. அவர் யாரு அப்படின்னா, நாகையைச் சேர்ந்தவர். கோயம்புத்தூர்ல வந்து வேலை பார்க்குறாரு. அவரோட பேரு கார்த்தி. இது ஒரு பக்கம். ஸோ குழந்தைய என்ன பண்றாங்க, தேடுறாங்க பெற்றோர். தேடுனதுக்கு அப்புறமா குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்துல எல்லாம் சொல்றப்ப, அக்கம் பக்கத்துல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பையன் தான் கூட்டிட்டு போனான் வண்டியில அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பையன்கிட்ட போய் விசாரிக்கிறப்ப, இன்னொரு பையன கை காட்டுறாரு. ஸோ போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸும் தேடுறாங்க. கிடைக்கல பாப்பா. 24 மணி நேரம் கழிச்சு பாப்பாவ சடலமா எடுக்குறாங்க. அதுவும் ஊர் மக்கள் பார்த்து போலீஸ் கிட்ட சொல்லி போய் எடுக்குறாங்க அந்த குழந்தைய. ஸோ சட்டம் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது கேள்விக்குறி. 12 மணி நேரம். ஏன் சிசிடிவி கேமராவ நீங்க செக் பண்ணியிருந்திருக்கலாம். செக் பண்ணியிருந்தா யாரு கடத்திட்டு போனாங்க அப்படின்றத உடனே பார்த்துருந்துருக்கலாம். ஏன்னா நைட்டே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, அவருமே கூட சேர்ந்து தேடியிருக்காரு. ஸோ சிசிடிவி கேமரா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தோணலையா? சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலையா? அப்படின்றது தெரியல. ஸோ இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவரு கூட்டிட்டு போய் 2 பேரும் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு, அந்த குளத்து பக்கத்திலேயே இந்த பாப்பா வந்து இறந்துடுறா. ஸோ அங்கேயே போட்டுட்டு இவங்க பயத்துல வந்துடுறாங்க. ஸோ இதான் நடந்திருக்கு. ஸோ மனசுக்கே பதறுது. சொல்றக்கே ரொம்ப வேதனையா இருக்கு. அவங்க அம்மா இன்னைக்கு கதர்றாங்க. என்னோட பொண்ணு எனக்கு வேணும். என் பொண்ணுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெண் குழந்தைங்கள எப்படி வளர்க்கறது அப்படின்றதே இப்ப பெரிய ஒரு சவாலா இருக்கு. எப்படின்னா ஒரு போல்டான பொண்ணு, அவங்களையுமே வந்து நம்ம தனியா அனுப்ப முடியல அப்படின்ற மாரி ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருக்கு தமிழ்நாட்டுல. இது வந்து இப்படியே தொடர்ந்துட்டு இருக்கு. அ கடைசியில இப்ப என்னன்னா, சாலை மறியல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பெற்றோர். இந்த மாரி என் குழந்தைக்கு நீதி வேணும். நாங்க எங்க குழந்தையோட பாடிய நாங்க வாங்க மாட்டோம். இதுக்கு சரியான தண்டனை அந்த குற்றவாளிக்கு கிடைக்கணும். தூக்கு தண்டனை குடுங்க. அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ சட்டம் என்ன பண்ண போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுவும் இல்லாம சட்டத்துக்கு ஒரு கடுமையான ஒரு என்ன சொல்றது? சட்டம் இன்னும் கடுமையாக்க வேண்டும். இப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் தக்க தண்டனை குடுக்கணும். அப்பதான் பெண்கள் எல்லாமே வந்து ஒரு தைரியமா நம்ம இருக்க முடியும். ஏன்னா, அந்த குழந்தையெல்லாம் விட்டுட்டு அவங்க அம்மா, அப்பா வேலைக்கு போறாங்க அப்படின்னா, எந்த தைரியத்துலங்க போறது? ஒரு குழந்தைய வீட்ல விட்டுட்டு போகவும் முடியல. யாரையும் நம்பி இத்தனைக்கும் நல்லா பழகுன நபரா தான் இருந்திருக்கும். அந்த ஏரியால அந்த குழந்தை கூட நல்லா சேர்ந்து பேசினவரா தான் இருந்திருக்கணும் கட்டாயம். ஸோ யார நம்பி என்ன பண்றது? வெளி உலகம் தெரியாமயும் வளர்க்க முடியாது குழந்தைங்கள. ஸோ எப்படி வளர்க்கறது அப்படின்றது இந்த காலத்துல பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. சட்டம் இதுக்கு என்ன செய்ய போகுது? நம்ம தமிழ்நாடு அரசு இதுக்கு என்ன பதில் தரப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு பிரேத பரிசோதனை பண்ணிட்டு, அ பெற்றோர் என்ன செய்ய போறாங்க அப்படின்றது தெரியல. பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு நல்ல வீடியோல உங்களை பார்க்குறேன். பாய்.